அசிசியாருக்கு ஆப்பிரிக்க மக்களை மனம் திருப்ப வேண்டும் என்ற ஆவல் தனியாத தாகமாக இருந்தது. 5 துறவியர்களை ஆப்பிரிக்காவுக்கு போகும் வழியில் போர்த்துக்கல் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் திருச்சிலுவை மடத்தில் தங்கியிருந்து போர்த்துக்கல் நாட்டு இளவரசியை சந்தித்தனர். இவர்கள் 5வரும் ஆப்பிரிக்காவில் வேதசாட்சிகளாக மரிப்பார்கள் என்றும் அவர்களது உடல் போர்த்துக்கலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அதன் பிறகுதான் இளவரசியின் மரணம் நேரும் என்றும் அரசியிடம் இறைவாக்கு உரைத்தனர். அது அவ்வாறே நடந்தது. துறவிகள் 5வரும் ஆப்பிரிக்கா சென்றனர். மொராக்கா நகர் தெருக்களில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் முகமதியர்களால் பிடிக்கப்பட்டு மொராக்கோ அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அரசன் இவர்களை முகமதிய மதத்தில் சேரும்படி வற்புறுத்தியும் அவர்கள் கேட்கவில்லை. பின்பு அரசன் மிகவும் நயந்து இவர்களுக்கு மண்ணாசையும் பெண்ணாசையும் காட்டியும் பயனில்லை. ஒன்று, எங்கள் மதத்தில் சேருங்கள், அல்லது எங்கள் வாளுக்கு இரையாவீர்கள் என பயமுறுத்தினார். ஆனால் எங்களுக்கு பொன்னும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம், அழிந்து போகின்ற செல்வங்களை விட அழியா மோட்ச பாக்கியமே எங்களுக்கு வேண்டும் என்றார்கள். இதை கேட்ட அரசன் கோபமுற்று அந்த 5 துறவிகளையும் தனது வாளால் வெட்டி கொன்றான். அங்குள்ள சில கிறிஸ்தவர்கள் அவர்களது உடலை எடுத்துச் சென்றனர். 1220 ஆண்டு ஜனவரி 16 நாள் இது நடந்தது. போர்த்துக்கல் நாட்டு அரசரின் சகோதரர் பீட்ரோ இளவரசர் என்பவர் அரசனோடு மனத்தாங்கல் கொண்டு மொராக்கோ நகரில் வந்து தங்கியிருந்தார். இவர் துறவிகளின் உடல்களை பெற்று அவற்றை பக்குவப்படுத்தி போர்த்துக்கல் நாட்டுக்கு கொண்டு வந்தார். இதனால் இருவரும் மனத்தாங்கல் நீங்கி சமாதானம் ஆனார்கள். அரசனும் அரசையும் மிக்க மரியாதையுடன் மறைசாட்சிகளின் உடல்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். லிஸ்பனில் உள்ள மறைமாவட்ட கோவிலில் நல்லடக்கம் செய்ய விரும்பினர். தற்செயலாக ஊர்வலம் அந்தோனியார் தங்கியிருந்த திருச்சிலுவை மடத்தருகே வந்தவுடன் ரதம் தடைப்பட்டு நின்றுவிட்டது. நின்ற நிலையை விட்டு ஒரு அடி கூட நகர முடியவில்லை. ஆகவே மறைசாட்சிகள் முன்னமே கூறியுள்ள இறைவாக்கு நினைவுக்கு வரவே திருச்சிலுவை மடத்திலே நல்லடக்கம் செய்தனர். அரசியாரும் நோயுற்று மரணமடைந்தார். அந்தோனியார் இந்த அற்புதமான நிகழ்வுகளையெல்லாம் எண்ணி பிரான்சிஸ்கு மடத்த துறவிகள் மட்டில் மதிப்பும் பற்றுதலும் அதிகமாக கொண்டார். இவரும் ஒரு மறைசாட்சியாக ஆக வேண்டும் என்று ஆவல் கொண்டார். மறைசாட்சிகளின் கல்லறை அருகே நின்று கொண்டு அடிக்கடி இறைவனிடம் வேண்டுவார். பிரான்சிஸ்கு அசிசியார் சபையில் சேருவதென தீர்மானித்தார். ஆனால் சபை மேலாளர்களிடமிருந்து அனுமதி பெறுவது கடினமாக இருந்தது. 2 சபைகளின் மேலாளர்களும் ஒன்று கூடி அனுமதி வழங்க சம்மதித்தனர். அந்தோனியார் அசிசி சபை துறவிகளின் ஆடையை பெற்றுக்கொண்டு அசிசி மடத்தில் சேர்ந்தார். அந்தோனியார் மறைசாட்சியாக மரிப்பதற்காகவே அசிசி சபையில் சேர்ந்ததால் அங்குள்ள ஒரு துறவி, நீர் நிச்சயமாக புனிதராவீர் என கிண்டலாக பேசினார். அதற்கு மறுமொழியாக அந்தோனியார், கடவுள் சித்தப்படி நான் புனிதர் ஆவேன் என நீர் கேள்விப்பட்டால் அதற்காக கடவுளை போற்றி புகழ்வீராக என சாந்தமாக பதிலளித்தார். 1220 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22 நாள் அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். அங்குதான் பெர்தினாந்து என்னும் தனது இயற்பெயருக்கு பதிலாக அந்தோனியார் என பெயர் சூட்டப்பெற்றார். அசிசியாரின் தாழ்ச்சி, தரித்திரம், ஆன்மதாகம், கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகள் அந்தோனியாரை மிகவும் கவர்ந்தன.